திருநெல்வேலி பேட்டையிலிருந்து உங்கள் சித்த மருத்துவர் அல்லாக்குச்சி. இன்னைக்கு நான் எதை பற்றி நான் வீடியோ போட போகிறேன்னா, அதாவது நோயை கண்டு பயப்படாதீங்க. இதை நான் சொல்ல போகிறேன். நமக்கு மனிதனாக பிறந்தால் கண்டிப்பாக நமக்கு நோய் வரும். அது யாராக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தால் கண்டிப்பாக நோய் வரும். அந்த நோய் என்ன நோயினாலும் இருக்கலாம். கேன்சராக இருக்கலாம், பக்கவாதமாக இருக்கலாம், முடக்குவாதமாக இருக்கலாம். அதே மாதிரி பல நோய்கள், நிறைய நோய்கள் இருக்குது. 4448 நோய்கள் இருக்குது. அதில் எந்த நோய்கள்னாலும் நமக்கு வரலாம். எந்த நோய் வந்தாலும் முதல்ல பயப்படாதீங்க. அந்த பயத்தை நீங்கள் பயந்தீங்கன்னா அந்த நோயோட தன்மை அதிகரிக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? அதாவது ஒரு நோய் வருதுன்னு வைங்களேன், நமக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு அந்த அறிகுறிகள் காட்டும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன்னே, அதாவது நம்ம ஒரு பக்கவாதம் வருதுன்னு வைங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு இந்த காலில் உள்ள நரம்புகள் இழுக்கும், மரத்து போகும், ரத்த ஓட்டம் கம்மியாகும், பேலன்ஸ் கம்மியாகும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம உடனே அதுக்கு என்ன செய்யலாம், என்ன மருத்துவம் பண்ணலாம், அதை நீங்கள் டாக்டரை பார்த்து நீங்கள் கன்சல்ட் பண்ணி அதை உடனே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடியதை நம்ம முன்கூட்டியே சரி பண்ணிட்டா நல்லது. இதே மாதிரி பாருங்கள், கேன்சர் திடீர்னு தான் வரும். அது எந்த நேரத்தில் வரும்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரு சின்ன கட்டியாக வரும். அது சின்ன கட்டி நீங்கள் அசால்ட்டாக விட்டிங்கன்னா அது கேன்சராக கூட மாறும். அதுக்கும் நீங்கள் அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு அந்த அறிகுறிகள் காட்டும். அந்த அறிகுறிகள் காட்டும் போதே நீங்கள் அதை குணப்படுத்திடுங்க. அது முதல்ல நல்லது. இதை நம்ம முத்த விட்டோம், 4th ஸ்டேஜ் ஆகிட்டு அப்படின்னாலும் பயப்படாதீங்க. ஏன்னா நோயை கண்டு நம்ம பயப்பட என்னன்னா எல்லாமே சுருங்க ஆரம்பிக்கும். எல்லா ஆர்கன்ஸும், ஹார்ட்டு, பிரெயின், எல்லா ராஜ உறுப்புகள் அனைத்துமே நமக்கு வேலை செய்யாமல் போகும். அதனால் அந்த பயத்தை, அந்த நோயை கண்டு நீங்கள் பயப்படவே வேண்டாம். அது குணமாகும். ஆனால் அந்த மருத்துவத்தை கரெக்டாக முடிந்தவரை எடுங்க. அது எந்த மருத்துவமாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் அந்த மருத்துவத்தை கரெக்டாக எடுத்தீங்கன்னா அந்த நோயிலேருந்து நம்ம கண்டிப்பாக வெளியே வந்துடலாம். நீங்கள் பயப்பட வேண்டாம்.